ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த நியூ அனிமியோட 4th பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்குள்ளே புதுசாக இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 3 பார்ட்டோட பிளேலிஸ்ட் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். போய் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா, வாங்க ஆரம்பிச்சிடலாம். போன பார்ட்டில் எனர்ஜியால் பாதிக்கப்பட்ட சியாவை பல ஆபத்துகளையும் தாண்டி காப்பாற்றுறாங்க நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே. அவளை காப்பாற்றிட்டு அந்த குகையை விட்டு வெளியில் வரலாம்னு கிளம்புறப்போ ஈயோட கழுத்தில் இருந்த கபாலா திடீர்னு மின்னி அதில் இருந்து வந்த எனர்ஜி பட்டு குகையோட சுவத்தில் டாலரில் இருந்த அதே எழுத்து அச்சு மாதிரியே பெருசாக விழுகுது. அப்படி அந்த அச்சு விழுந்த இடத்துல ஒரு கதவு ஒன்று திறக்குது. அது என்னன்னு ஈ கிட்ட போய் பார்க்கலாம்னு போக அதுக்குள்ளேயே அந்த கதவு க்ளோஸ் ஆகிடுது. ஈ கபாலாவை யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த கதவை திறந்து அதுக்குள்ளே போகலாம்னு முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்கிறப்ப அந்த இடத்துலேருந்து அவன் கொஞ்சம் தூரம் தூக்கி வீசப்படுறான். அப்படி அவன் தூக்கி வீசப்படுறதோட இந்த பார்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. இவன் கீழே விழுந்ததை பார்த்த மற்றவங்க பயந்து போய் இங்கிருந்து முதல்ல வெளியில் போகலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து கபாலா கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு லீடு கிடச்சிருக்குது. இது மூலியமா தன்னோட பேரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தயங்கி நிற்கிறான். இவன் தயங்கி நிற்கிறத பார்த்த மற்றவங்க அவங்க கழுத்தில் இருந்த டாலர் காட்டி இந்த டாலர் உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் இந்த குகையில் இருக்கிறது ஆபத்து, வா வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை பார்த்ததுமே கபாலாவை பற்றின மற்ற விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலாம்னு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம்னு நினச்சி சரி வாங்க வெளியில் போகலாம்னு 4 பேரும் கிளம்புறாங்க. ஃபேட்டியும் சண்முகம் முன்னாடி போக சியா கூட சேர்ந்துக்கிறா. அவன் ஏதோ யோசனையில் வர்றதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறா சியா. இவனுமா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற பெண்டென்ட்டு ஒரு விசேஷமான கல்லிலிருந்து செஞ்சது, அதே மாதிரி ஒரு கல்லை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஏன் அது அவ்வளோ முக்கியம்னா இவங்க பழங்கால பொருட்களை சேகரிக்கிறதுக்காக பழைய இடங்கள், கோயில், குகைகள்னு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்குது இல்லையா. அந்த மாதிரி போகிறப்ப அங்கே இருக்கிற ஆபத்துகள்லேருந்து இந்த பெண்டென்ட் அவங்கள காப்பாற்றும். அதுக்காகத்தான் அவங்களுக்கு அதை கொடுத்து வச்சுருந்தான். இப்போ அது உடஞ்சி போச்சு இல்லையா, அதை திரும்பவும் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வரான். அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு வரதை பார்த்தாச்சியா இந்த மாதிரி கற்களை பற்றின விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஜுவல்லரி ஷாப் ஓனர்னு ஒரு லேடியை இதுக்கு முன்னாடி பார்ட்டில் பார்த்தோம்ல, அவங்க கூட 4 பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பேர் பாய், மிஸ் பாய். இவங்கள பற்றி தான் கிட்ட சியா சொல்லியிருப்பா போல். இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பாய் தனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தரை பார்க்க போகிறாங்க. அவர் இந்த மாதிரி ஜேடு, அதாவது கற்களை பற்றின ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறவராமா. இப்போவும் ஒரு மலையில் இருக்கிற கல்லை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை சந்திச்சா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம்னு பேசிக்கிட்டே அவர் இருக்கிற இடத்த சேர்றாங்க எல்லாரும். அங்கே பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஈயோட குட்டி முயல் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அது எப்படி உங்ககிட்ட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது என்கிட்ட வந்ததுன்னு சொல்கிறாரு அவர். ஈயை பார்த்ததும் ஓடி போய் அவனோட தோளில் ஏறி உட்காந்துக்குது அது. ஒரு வேளை இவங்க இங்கே தான் வருவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு தான் முன்னாடியே இங்கே வந்துருச்சா என்னவோ தெரியல. இவங்களுக்கு தான் ப்ரொஃபஸர் பார்த்தா புதுசாக இருக்குது. ஆனால் அவருக்கு ஏற்கனவே எப்படியோ இவங்கள பற்றி தெரிஞ்சிருக்குது. அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி உதவி கேட்குறாங்க. அவரும் நான் கற்களை பற்றி ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணுவேன், நீங்கள் கேட்குற மாதிரியான கற்கள் என்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான கற்களை விற்கிற ஒரு ஜேட் மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒருத்தரை எனக்கு நல்லா தெரியும், வேணும்னா வாங்க நான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ப்ரொஃபஸர். அந்த இடத்துல என்னடான்னா யூனிஃபார்ம் போட்ட நிறைய வீரர்கள் சுற்றிலும் பாதுகாப்புக்கு இருக்க பார்க்குறதுக்கு அது ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரியே இருக்குது. ப்ரொஃபஸரை பார்த்ததுமே அந்த கூட்டத்தோட லீடர் வரவேற்கிறான். இவனோட பேர் பிங்க். இவன் கூடவே ஒரு பொண்ணும் இருக்கிறா. இவளோட பேர் டைகர். இவ பின்னோட லவர் போல் இருக்குது. ப்ரொஃபஸர் விஷயத்தை சொல்லி இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு கிட்ட அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப பின் ஹலோன்னு சொல்லி அவங்ககிட்ட கை குலுக்க போகிறப்ப ஈயோட தோளில் உட்காந்து இருந்த குட்டி முயல் சீறிக்கிட்டே அவன் மேலே பாயுது. இதனால் கடுப்பான பின் அந்த குட்டி முயலை பிடிச்சி ஓங்கி தரையில் அடிக்க போக குன்ஃபு மூவை யூஸ் பண்ணி அவனை தடுத்து குட்டி முயலை காப்பாற்றிடுறான். ஃபைட் பண்ண விதத்தை பார்த்த இவன், ஓ நீ அவ்வளோ பெரிய செய்கைக்காரனா, அப்படின்னா வாடா ஒத்தைக்கு ஒத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் வச்சுக்கலாம்னு கூப்பிட்றான். தயங்க அவன் என்னடானா நீ தேடி வந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நீ என் கூட ஒரு மேட்சுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறான். வேறு வழி இல்லாமல் இவனும் சரின்னு ஒத்துக்க பின் கூட இருந்த டைகர் உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை தடுக்க பார்க்குறா. இந்த பக்கம் ஃபேட்டி சோசியல் மீடியாவில் பின்னை பற்றி செக் பண்ணி பார்த்துட்டு
எப்போ அவன் ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ப்பா, அவங்க கூட ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, சியாவோ நீ சும்மா இரு, ஈயோட திறமையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி அவனை அடைக்கிறான். 2 பேருக்கும் இடையில செம்மையாக ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்தில் ஈயோட தாடைக்கு நேராக ஸ்பீடாக குத்துற மாதிரியே கையை கொண்டுக்கிட்டு வந்து நிறுத்திடுறான் பின். அவ்வளோதான் ஜெயிச்சிட்டானா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. பின்னோட கழுத்துக்கிட்ட ஈயும் அவனோட கைகளை நிறுத்தி இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், மேட்ச் ட்ரா ஆயிருச்சுன்னு அர்த்தம். 2 பேரும் விலகுறாங்க. பின் சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு சுத்தமான வீரனோட மோதுறேன், சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக ஃபைட் பண்ணுறேன்னு பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சாயறான். டைகர் ஓடி போய் அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஈ தான் ஏதோ பண்ணிட்டதா சொல்லி கத்த, உடனே அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாருமே ஈயை குறி வச்சு துப்பாக்கி நீட்டுறதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.